இந்த ஆண்டவர் சிலுவையிலே தொங்கும்போது பேசினதான அந்த 7 வார்த்தைகள் மிக மிக முக்கியமானது. அதாவது ஆண்டவர் தான் என்ன தம்முடைய ஜனத்துக்கு விரும்பினாரோ அதை சீஷர்களிடத்திலே பேசினார். அவர் என்னென்ன மாற்றங்கள் சீஷர்கள் செய்ய வேண்டுமோ அதைத்தான் உபதேசமாக சொன்னார். சீஷர்களுக்கு சொன்ன உபதேசம் நமக்காகவும் சொல்லப்பட்டது. அப்படி அவர் சீஷர்களிடத்திலே அதிகமாகவே மன்னிப்பு என்கிற வார்த்தையை பயன்படுத்தினார். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், அவருடைய ஜெபத்திலே கூட எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். இந்த ஜெபத்தை அவர்களுக்கு சொல்லி கொடுத்தார். ஜெபம் பண்ண வேண்டிய, எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். உண்மையிலே சீடர்களுக்கு ஜெபிக்க ஆண்டவர் ஒரு குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுப்பது போல கற்றுக் கொடுத்தார். அதற்கப்புறம் பார்த்தீர்கள் என்றால் பேதுரு ஒரு இடத்துல வந்து கேட்பார், என்னுடைய சகோதரன் எனக்கு விரோதமாக பாவம் செஞ்சால் நான் எத்தனை தடவை மன்னிக்கணும்? 7 நாளே அவங்களுக்கு ரொம்ப பூரணம். இஸ்ரவேலர்களுக்கு 7 ஒரு நிறைவான நம்பர். அவங்க எல்லாருக்குமே தெரியும், ஆண்டவர் 7 நாளில் இந்த உலகத்தை படைச்சார். அதனால் பேதுரு என்ன நினச்சிட்டார்னா 7 பெர்ஃபெக்ட்டு, அதிகபட்சம் 7 தடவை மன்னிச்சா போதுமானது, அதுக்கு மேலெல்லாம் மன்னிக்க முடியாது. ஏன்னா அவர் ஒரு யூதனாக இருந்தபடினாலே 7 ஒரு பூரணத்தை குறிப்பதனாலே 7 தடவை மன்னிக்கணும் அப்படின்னு அவர் மைண்டில் வச்சுருந்தார். ஆனால் ஆண்டவராகிய இயேசு அவரிடத்தில் சொன்னார், நீ 7 தடவை இல்லைப்பா, 70 தடவை உன்னுடைய சகோதரன் உங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்தால், வசனத்தை வார்த்தையை நன்றாக கவனிக்க வேண்டும், அவர்கள் உங்களுக்கு விரோதமாக குற்றம் செஞ்சாலும் எத்தனை தடவை மன்னிக்கணும்? 70 தடவை. அப்படின்னா அந்த இடத்துல அவர் என்ன சொல்ல விரும்புகிறார்? மன்னித்து கொண்டே இருக்க வேண்டும் கடைசி வரை. அதுதான் அவருடைய ஸ்பாவம். அவருடைய ஸ்பாவத்தை அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அதை நாம் மற்றவர்களுக்கு கண்டிப்பாக வெளிப்படுத்த வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாகவே இருக்கிறது. ஒரு ஸ்திரியை கையும் களவுமா பிடிச்சிட்டு வந்தாங்க. அவளை அழிக்கிறதுக்காக நாங்கள் கையும் களவுமா பிடிச்சிட்டோம், மாட்டிக்கிட்டா அவளை இப்போ கல்லெறிஞ்சு கொல்ல போகிறோன்னு வந்தாங்க. ஆனால் ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை என்ன செஞ்சிட்டேன்? மன்னிச்சிட்டேன், நீ மறுபடியும் பாவம் செய்யாத அப்படின்னு சொல்லி ஆண்டவர் மன்னித்து அனுப்பினார். இப்படி அவருடைய ஊழியத்திலே மன்னிப்பு முக்கியத்துவம் பெற்றதாக இருந்தது. அவருடைய உபதேசத்திலும் மன்னிப்பு ஒரு முக்கியமான ஒரு இடத்தில் இருந்தது. ஆனால் அவர் சொன்னதை அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே செய்ய விரும்பினார். அதுதான் சிலுவை. அவர் என்னெல்லாம் உபதேசத்தை 3 வருஷம் சொன்னாரோ அது எல்லாத்தையும் சிலுவையில் அவர் நிறைவேற்றினார். நீங்கள் கவனித்து பாருங்கள், தன்னைத்தானே வெறுத்து சிலுவை எடுத்துக்கொண்டு நடக்கணும்னு அவர்களுக்கு உபதேசமாக போதித்தார். அந்த உபதேசத்தை அவர் சிலுவையிலே நிறைவேற்றினார். அவர் என்னெல்லாம் கற்றுக் கொடுத்தாரோ அது எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்றி முடிப்பதற்காகத்தான் சிலுவை என்கிற ஒரு அத்தியாயத்தை அவர் வைத்திருந்தார். அவர் 3 வருடங்கள் என்ன போதித்தாரோ, மத்தேயு சுவிசேஷம், மார்க்கு சுவிசேஷம், லூக்கா சுவிசேஷம், அவர் போதித்த எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்றி முடித்திருப்பார். நம்முடைய தேவன் போதிக்கிற போதகராக மட்டுமல்ல, அதை நிறைவேற்றி அதில் வாழ்ந்து காண்பித்து நமக்கு ஒரு அடிச்சுவடுகளை அவர் வைத்துவிட்டு போயிருக்கிறார். இந்த காலையில் வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் வசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். அதுதான் புத்தி உள்ள ஒரு தன்மை என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. வசனத்தை கேட்டுட்டு அதன்படி செய்யாமல் போகிறது நம் வேலை பார்த்துவிட்டு கூலி வாங்காததற்கு சமமானது. தேவன் உங்களோடு பேசும்போது அந்த வார்த்தைகளை நீங்கள் செவிசாய்க்க வேண்டும். அப்போ இங்கே அவர் சிலுவையில் பேசின முதலாவது வார்த்தை லூக்கா சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 34வது வசனம் வாசிக்கலாம். அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஊர்களில் இருக்கிற மரண தண்டனைகள் நமக்கு தெரிய பட்டயத்தால் வெட்டி கொள்ளுகிறார்கள் நடு ரோட்டிலே. ஆனால் அது ஒரு செகண்டில் முடிந்துவிடும். நம்முடைய இந்திய தேசத்திலே தூக்கு தண்டனை கொடுக்கிறார். ஆனால் உலகத்திலே ஒருவரை வதையாக கொன்று வேதனைப்படுத்தி கொள்ளுகிற ஒரு தண்டனை என்றால் அது சிலுவை தண்டனை மட்டும்தான். அப்படி வதைத்து கொள்ள வேண்டும் என்றுதான் ரோமர்கள் இந்த சிலுவையை தண்டனையை வைத்திருந்தார்கள்.
அப்படி சிலுவையில் அறையும் போது அந்த வழியிலே எல்லாரும் கெட்ட வார்த்தைகளை பேசி திட்டுவார்களாம். ஏன்னா சாகத்தானே போகிறோம் அப்படின்னு சொல்லி சிலுவையில் அறைகிற அந்த ரோம சேவகர்களை, அந்த ரோம அரசாங்கத்தை, அந்த தண்டனைக்கு உட்படுத்தினவர்களை அவர்கள் பயங்கரமான வார்த்தைகளை பயன்படுத்தி திட்டிக் கொண்டிருப்பார். ஆனால் இங்கு மட்டும் ஒரு வித்தியாசமான சம்பவம் ஒரு வரலாற்றிலே நடக்கிறது. சிலுவையிலே அறைந்தார்கள் என்று போன வசனம் சொல்லுகிறது. அடுத்த வார்த்தையை நீங்கள் நன்றாக கவனித்து பாருங்கள். பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்கிற வார்த்தையை தேவன் அந்த இடத்திலே பயன்படுத்துகிறார். ரோமர்கள் இயேசுவை சிலுவையில் அறைய விரும்பவில்லை. ரோமர்களுடைய ஆட்சி அங்கே நடந்தது. ரோமர்களுக்கு இயேசுவை சிலுவையில் அறைய வேண்டிய தேவையும் இல்லை. ஏன் அவசியமே இல்லை. அவர்களுக்கும் ஆண்டவருக்கும் எந்த விதமான சண்டையோ சச்சரவோ இல்லை. அவர் நியாயப்பிரமாணத்தில் இருக்கிறதான அவர் சில காரியங்களை குறித்து பேசினது, முக்கியமாக ஓய்வு நாளிலே சிலரை சுகப்படுத்தின காரியம், 3 நாளைக்கு அப்புறம் இந்த ஆலயத்தை நான் திரும்ப கட்டுவேன் என்று அவர் தன்னுடைய சரீரத்தை பார்த்து பேசின காரியம், இவைகளை எல்லாம் பிடிக்காதவர்கள். ஆனால் உண்மையை சொல்லப்போனால் அவர் பேசினதை வைத்துத்தான் அவரை சிலுவையில் அறைந்தார்களா என்று கேட்டால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். லாசருவினுடைய உயிர்த்தெழுதலிலே அவரை சிலுவையில் அறைய தேடினார்கள். மக்கள் அவருக்கு பின்னாக போக ஆரம்பித்த போது, அவருடைய உபதேசத்தை கேட்க ஆரம்பித்த போது ஏன் லாசருவையே பிடிச்சு கொள்றதுக்கு தேடினாங்க. அப்படி அந்த சிலுவையினுடைய உச்சத்திலே, அந்த வேதனையினுடைய வழியிலே அவர் நின்று கொண்டிருக்கும் போது, பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று நமக்கு ஒரு பாடத்தை அவர் சொல்லிக் கொடுத்து விட்டு போயிருக்கிறார். இந்த காலையில் ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார், உங்களை அப்படிப்பட்ட வேதனையின் உச்சத்திலே தள்ளினவர்களை உங்களால் மன்னிக்க முடியுமா? இல்லை, அவர்கள் இப்படி செய்து விட்டார்களே என்கிற காரணத்தை சொல்லிக்கொண்டு உலகத்து மனிதர்களைப் போலத்தான் உங்களால் வாழ முடியுமா? இப்படிப்பட்ட செய்திகளை தேவன் நம்மோடு சொல்லும்போது நம்முடைய உள் மனது தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாததற்கு காரணம் நம்முடைய மாம்சம் மேலோங்கி நிற்பதே காரணமாக இருக்கிறது. இதை நீங்கள் புரிந்து கொண்டு, அவர் வேதனையினுடைய மத்தியிலே சொன்ன வார்த்தை, அவர் என்ன உபதேசம் சொன்னாரோ அந்த உபதேசத்தை நிறைவேற்றும்படியான சொன்ன வார்த்தை. அதனாலே இங்கு யாராவது நீங்கள் மன்னிக்க முடியாதபடி இருப்பீர்கள் என்றால், அவர் நமக்கு காண்பித்த அந்த வழியை பின்பற்றும்படி இன்றைக்கு அவருடைய பாடுகளை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். நிச்சயமாக அவர் யூதர்கள் அவரை வேதனைப்படுத்தினது போல உங்களை யாரும் வேதனைப்படுத்தி இருக்கவே முடியாது, கண்டிப்பாக செய்திருக்கவே முடியாது. அவரே மன்னிக்க தன்னை ஒப்பு கொடுத்திருப்பாரானால், நீங்கள் காரணங்களை சொல்லிக் கொண்டிருந்தால் உங்களுடைய குற்றங்களும் உங்களுடைய குறைகளையும் தேவன் மன்னிக்கவே முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் இன்றைக்கு அநேக வியாதிகளிலே கிறிஸ்தவர்கள் மாட்டிக்கொண்டார்கள், அநேக பிரச்சனைகளிலே மாட்டிக்கொண்டார்கள். மற்றவர்கள் நமக்கு செய்த குறைகளை நாம் மன்னிக்க தவறும்போது தேவனும் நம்முடைய குறைகளை மன்னிக்க மாட்டார். அதன் மூலமாக நம்முடைய பாவங்கள் நிலை கொண்டு விடும், அதன் மூலமாக நமக்கு சில பிரச்சனைகள் வந்துவிடும் என்பதை புரிந்து கொண்டு நாம் இந்த காலையிலே கிறிஸ்து நமக்கு காண்பித்த மாதிரியை உற்று நோக்கும்படி நீங்கள் மன்னிக்க தயாராக வேண்டும். அநேகருடைய வாழ்க்கையிலே நான் கண்டது, யார் மன்னிப்பு கொடுக்க தவறுகிறார்களோ அவர்கள் பலவிதமான பிரச்சனைகளில் சிக்கிக் கொள்ளுகிறார்கள், பலவிதமான நெருக்கடிகளில் சிக்கிக் கொள்ளுகிறார்கள், பலவிதமான வியாதிகளில் சிக்கிக் கொள்ளுகிறார்கள். நீங்கள் அதை கவனித்து உற்று நோக்க வேண்டும். பிசாசு அந்த காரணத்தை பயன்படுத்தி உள்ளே நுழைந்து விடுகிறான். மன்னிப்பு கொடுக்காதது அது அவனுடைய ஸ்பாவம். நம்முடைய தேவன் அந்த நேரத்திலும் 4 நாள் கழித்தா உயிர் தெளிந்த பின்னாடியா? இல்லை, அந்த வேதனையினுடைய மத்தியிலும் அந்த சிலுவையினுடைய பாடுகளின் நேரத்திலே அவர் மன்னித்தார். பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சத்தமாக பேசினார். 7 வார்த்தைகள் தான் அவர் பேசினார். அவைகள் இன்றைக்கும் தியானிக்கப்பட்டு கொண்டிருக்கிறதற்கு காரணம் அவர் பேசின ஒவ்வொரு வார்த்தைகளும் அர்த்தம் உள்ளதாக இருந்தது. அதனால் தான் நீங்கள் காரணம் சொல்லிக் கொண்டிருக்காதீர்கள். கர்த்தர் நம்மை மன்னித்தாரே, அதை மட்டும் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதை குறித்து நிருபங்கள் நமக்கு என்ன சொல்லுகிறது? 2 வசனங்களை மட்டும் சொல்லி நான் இந்த காலை தியானத்தை முடிக்க விரும்புகிறேன்.
எபேசியர் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை முதலாவது வாசிக்கலாம். ஒருவருக்கொருவர் தயவாயும். ஒருவருக்கொருவர் எப்படி இருக்க வேண்டுமாம் தேவனுடைய பிள்ளைகளே. அதற்கு மேலே நீங்கள் வசனத்தை 30வது வசனத்தை வாசிக்க வேண்டாம். நம்ம கசப்பு விரோதங்களை வைக்கும்போது பரிசுத்த ஆவியானவரையே துக்கப்படுத்துகிறோமா? எப்படிப்பட்ட அந்த 31வது வசனத்தை வாசிங்க. சகலவிதமான கசப்பும், சகலவிதமான கசப்பும், கோபமும், மூர்க்கமும், கூக்குரலும், தூஷணமும், மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது. மன்னிப்பு கொடுக்காத இடத்துல இந்த பிரச்சனைகள் எல்லாம் வரும். நல்ல கவனிங்க. மனசுக்குள்ள கசப்பு இருக்கும், அடுத்து கோபம் பயங்கரமா வரும், அடுத்து மூர்க்கம், கூக்குரல், தலையை பிச்சுக்கிட்டு சத்தம் போடுவாங்க, கூக்குரல் உண்டாகும், தூஷணம் உண்டாகும். நல்ல மனுஷங்களாக இருப்பாங்க, அவங்களுக்கு அந்த மன்னிக்க முடியாத தன்மையினால் வாயில் கெட்ட வார்த்தைகளாக பேசிடுவாங்க. அவங்களுக்கு தெரியாமல் இதன் மூலமாக நமக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுகிறார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அப்படி உங்களுக்கு விரோதமாக பாவம் செய்கிறவர்களை குறித்து நீங்கள் எப்படி சிந்திக்க வேண்டுமானால், என்னை கிறிஸ்து மன்னித்தாரே, நானும் மன்னிக்க வேண்டும், எனக்கு ஆண்டவர் மன்னிப்பை கொடுத்திருக்கிறாரே, நான் மன்னிக்க வேண்டும் என்கிறதான அந்த உணர்வோடு கூட நாம் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தையை சிந்திக்க வேண்டும். ஆண்டவர் சிலுவையிலே நமக்கு காண்பித்த அந்த மாதிரியை நாம் உற்று நோக்குகிறவர்களாக இருக்க வேண்டும். எனக்கு இந்த செய்தியை யோசிக்கும் போது அந்த கிரகாம் ஸ்டெயின்ஸை இரவு தூக்கத்தில் இரவோடு இரவாக அவர் இந்த வாகனத்தில் தூங்கி கொண்டிருந்தார். ஆஸ்திரேலியா தேசத்தில் மிக உயர்ந்த பணக்கார குடும்பத்தில் வாழ்ந்த அந்த மனிதன் இந்தியாவினுடைய ஒரிசா மாநிலத்தில் வந்து தொழுநோயாளிகளுக்கு ஒரு கூடாரம் நடத்தி தொழுநோயாளிகளுக்காக தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்தவர். இரவு நேரத்தில் வீட்டிற்கு போக நேரம் இல்லாத போது அந்த வாகனத்தில் படுத்து நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருந்தவர்களை அவர் தங்கியிருந்த அந்த வேனையும் அதில் தங்கியிருந்ததான ஒரு சின்ன குழந்தை நல்ல வீடுகளையும் நல்ல வசதிகளையும் விட்டு நல்ல நாட்டையும் விட்டு பெரிய நாடுகளை விட்டு இந்தியாவிற்கு வந்தவர்களுக்கு இந்தியா கொடுத்ததான ஒரு காரியம், தூங்கி கொண்டிருந்தவர்களை தீயிட்டு கொளுத்தியது. எப்படி துடிதுடித்து இறந்திருப்பார்கள். ஆனால் அந்த அடக்க ஆராதனையில் அந்த அம்மா என்ன சொன்னார்கள் தெரியுமா? நான் கோர்ட்டுக்கு போக விரும்பவில்லை, நான் கேஸ் கொடுக்க விரும்பவில்லை. உலக நாடுகள் எல்லாம் சொன்னது, நாங்கள் குற்றவாளிகளை பிடிக்கிறோம், நாங்கள் அவர்களுக்கு மரண தண்டனை கொடுக்கிறோம். அந்த அம்மாவினுடைய ஒரு வார்த்தையினாலே குற்றம் செய்தவர்கள் உடனடியாக வெளியே வந்தார்கள். அவர்களுக்கு விரோதமாக யாரும் கேஸ் போடக்கூடாது என்று அந்த தன்னுடைய கணவனுடைய பாடி அடக்கம் பண்ணுவதற்கு முன்னாக அந்த அம்மா அந்த கூட்டத்தில் பேசினார்கள். அவர்கள் இயேசுவை சுமக்கிறவர்கள், அவர்கள் இயேசுவை ஆராதிக்கிறவர்கள், அவர்கள் இயேசுவுக்காக சொந்த தேசத்தை விட்டு வந்தவர்கள், அவர்களே இயேசுவின் சுபாவத்தை வெளிப்படுத்துகிறவர்கள். அவைகளை நினைத்து பார்க்கும்போது நம்மால் அப்படி செய்ய முடியுமா? இயேசு மட்டும் இதை செய்யவில்லை, அவருடைய பிள்ளைகளும் இதை செய்திருக்கிறார்கள். நாம் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்த கிரகாம் ஸ்டெயின்ஸினுடைய மனைவி இதை செய்து அடுத்து விட ஒரு ஆச்சரியமான செய்தி என்ன தெரியுமா? ஆஸ்திரேலியா அரசாங்கம் சொன்னது, இனி இந்திய தேசம் உங்களுக்கு வேண்டாம், உங்களுடைய உயிருக்கும் ஆபத்து இருக்கிறது, உடனடியாக நீங்களும் உங்களுடைய மகளும் கிளம்பி நம்முடைய நாட்டுக்கு வந்து விடுங்கள், உங்களை நான் கனப்படுத்துகிறேன் என்று. ஆனால் அவர்கள் இன்றைக்கும் அந்த இடத்திலே ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனை பேருக்கு தெரியும் என்று தெரியல, மகள் வளர்ந்து விட்டால் இன்றைக்கும் அதே இடத்திலே அதே கர்த்தர் கொடுத்த பணியை தியாகத்தோடு செய்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் கிறிஸ்துவை உண்மையான இரட்சகராக ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளின்படி நடக்கிறவர்களே கிறிஸ்தவர்கள். கிறிஸ்துவனுடைய வார்த்தை என்ன சொல்லி இருக்கிறார் என்று கேட்கிறவர்கள், கிறிஸ்து என்ன செய்திருக்கிறார். அதனால்தான் சொல்லப்பட்டிருக்கு, கூக்குரல், தூஷணம், கசப்பு இவைகளை நீங்கள் எடுத்து விடுங்கள், அவைகள் நம்முடைய வாழ்க்கையை அழித்துவிடும், நம்முடைய ஆண்டவரை துக்கப்படுத்திவிடும். அடுத்த கடைசி வார்த்தை, ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல. நம்மளை மன்னிச்சதே யார் வழியாக தான் மன்னிச்சிருக்கிறாரு? கிறிஸ்துவுக்குள் தான் நாம் மன்னிக்கப்பட்டோம். ஏன் கிறிஸ்துவுக்குள் மன்னிக்கப்பட்டோம்? கிறிஸ்து தானே நமக்கு ரத்தம் சிந்தினார், அவருடைய ரத்தம் தானே நம்மை மன்னித்தது. கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களை மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். அவ்வளவுதான். உண்மையிலே நம்முடைய பாவம் எவ்வளவு மோசமானதுன்னா நம்மளை நரகத்துக்கு கொண்டு போகிற அளவு மோசமானது. கிறிஸ்து என்னை மன்னித்தது போல அந்த மன்னிப்பை உணர்ந்தவங்களுக்கு தான் மன்னிப்பு கொடுக்க முடியும். மன்னிப்பை உணராதவங்களுக்கு கண்டிப்பாக மன்னிப்பை கொடுக்க முடியாது. நீங்கள் எத்தனை பேர் அந்த மன்னிப்பை உணர்ந்தீங்களோ நிச்சயமாக உங்களால் அந்த மன்னிப்பை கொடுக்க முடியும். அதனால் சிலுவையில் ஆண்டவர் செய்த அதே மாதிரி இன்னொரு வசனமும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. கொலோசியர் 3
3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஆண்டவர் ஏன் சில காரியங்களை திரும்ப திரும்ப எழுதியிருக்கிறார் என்பதை சிந்தித்து பார்ப்போம். 3:13. ஒருவரை ஒருவர் தாங்கி, ஒருவரை ஒருவர் மேலே இருக்கிறது நேரம் இல்லை, வாசிச்சிடலாம். ஒருவரை ஒருவர் தாங்கி, ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால். நல்ல கவனிங்க, உங்களுக்கு மற்றவங்க மேல குறைபாடு இருந்துச்சுன்னா, அதுதான் சொல்லப்பட்டிருக்கு, ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல, கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். அதனால சபையில சத்துருவுக்கு இடம் கொடுத்துறாதீங்க. சத்துரு சபையில் ஆளுகை செய்யறதுக்கு நீங்க இடம் கொடுத்துடக்கூடாது. நம்ம எல்லாரும் ஒரே தகப்பனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நம்மால் பிசாசு சபையில் ஆளுகை செய்து அவனுடைய திட்டத்தை நிறைவேற்றி விடுவதற்கு நாம் காரணமாகி விடக்கூடாது. ஆதி சபையில் நடந்த அற்புதங்களுக்கும் அசாத்தியமான கிரியைகளுக்கும் காரணம் அவங்க ஒருமனப்பட்டு ஒருத்தர் தாங்கி ஒருத்தர் பேரில் ஒருத்தர் பட்சமாக இருந்தனால உலக தோற்றத்திற்கு முன்னாடி அந்த உலகம் தோற்றத்துக்கு பின்னாடி நடந்த எல்லா அற்புதங்களை விட பேதுரு நடந்து போகும்போது நிழல்பட்டு நோயாளிகள் எழும்பி போகிறார்கள். அத்தனை பெரிய வல்லமையான செயல்களை ஆண்டவர் அந்த சபையினுடைய தொடக்க காலத்தில் நடத்தினதுக்கு காரணம் அவங்களுக்குள்ளே அந்த ஒருமனப்பாடு இருந்தது. அதை நம்ம எல்லாரும் நிறைவேற்ற நமக்குள்ள பொறாமை, எரிச்சல், இவைகள் தான் மன்னிக்க முடியாத கசப்பு. ஒருத்தர் நான் பார்த்துட்டேன் நம்முடைய சபைகளில், ஒருத்தர் வீட்டில் ஒரு நல்ல காரியம் நடந்துட்டா இன்னொருத்தவங்களுடைய முகத்தை பார்க்கவே முடியல. அவன் நம்ம சகோதரன், அவன் நல்லா இருக்கட்டுமே, அவன் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் நடக்கட்டுமே, இவைகளை எப்போ நம்ம தாங்கிக்கிற போகிறோன்னு தெரில. நம்முடைய குடும்பம் அது, நம்முடைய சகோதரர்கள் அவர்கள். நாங்கள் எப்படி மக்களை நேசிக்கிறோமோ அதுபோல் நீங்களும் ஒருவரை ஒருவர் நேசித்தால் நிச்சயமாக கிறிஸ்து மத்தியில் ஆளுகை செய்வார். அதுதான் தேவனுக்கு பிரியமானது. அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். நம்மை விட சிலர் மேலே வரும்போது அதை கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் ஏற்றுக்கொள்ளுங்கள். வேதம் நமக்கு சொல்லுகிறது, பொறாமை எலும்புருக்கியாம். என்னத்தை உரிக்கிறமா? நான் வச்சிருக்க பேர் பொறாமை வந்துச்சுன்னா கேன்சர் வந்துடும் அப்படிங்கிற அளவுக்கு அது அதை விட மோசமானது. அது நமக்கு தேவையில்லை. அது எலும்புகளையே உருக்கி விடுமாம். இவைகள் தான் பிற்காலத்தில் மன்னிக்க முடியாத ஒரு இடத்துல கொண்டு போய் விடுகிறது. அவங்ககிட்ட கேட்டிங்கன்னா 1000 காரணம் சொல்லுவாங்க. என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் சொல்லுவேன், கிறிஸ்து என்னை எத்தனை காரியங்களில் மன்னித்திருக்கிறார். அதையெல்லாம் நாம் நினைத்து பார்க்கும்போது மற்றவர்கள் நமக்கு செய்ததான காரியங்கள் ஒன்றுமே இல்லை என்பதை உணர்ந்து நாம் ஒருவரை ஒருவர் மன்னிப்போம். கிறிஸ்து நம்மை மன்னித்தது போல நாம் ஒருவரை ஒருவர். அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட ஏதாவது காரணம் இருந்தால் நீங்கள் இந்த வேதத்தை, நான் மறுபடியும் அப்படித்தான் சொல்லுகிறேன், இந்த வேதத்தை நம்ம எடுத்துக்கொள்வதற்கே தகுதியற்றவர்களாக மாறிவிடுவோம். இந்த வேதம் நமக்கு காட்டுகிற ஒரே பாதை, கிறிஸ்து வாயினால் மட்டும் சொல்லாமல் செயலினாலே காண்பித்து விட்டு போனதை நீங்களும் செயலினாலே காட்டுங்கள். வெளிநாட்டிலிருந்து வந்து இந்த தேசத்தில் நமக்காக ஒரு வாழ்க்கை வாழ்ந்து விட்டு போனார்களே, அவர்கள் மன்னித்தது போல இன்னொருவர் வந்தார் நமக்கு சிவகாசிக்கு. அவரை தலையில் அடித்தார்களே, மயக்க நிலை ஆக்கினார்களே. அவருடைய நண்பன் குதிரையில் வந்தானே, அவன் என்ன கேட்டான்? உனக்கு இந்த பிரச்சனை, இவ்வளவு தூரம் உன்னை ஆக்கினது யார் சொல்லு? ஆட்சி நம்முடைய கையில் இருக்கிறது, அவனை ஒன்றுமில்லாமல் செய்துவிடும். அவர் என்ன சொல்லிவிட்டு மரித்தார்? எனக்கு அப்படிப்பட்ட காரியத்தை செய்த யாருக்கும் நீங்கள் எந்த தீமையும் செய்யக்கூடாது. ஏன் தெரியுமா? அவர்களெல்லாம் கிறிஸ்துவை இருதயத்தில் சுமந்தவர்கள். கிறிஸ்து காண்பித்த பாதையிலே நீங்களும் நடப்பதற்கு தீர்மானம் எடுங்கள். கிறிஸ்து மன்னித்தது போல ஒருவரை ஒருவர் தாங்குங்கள். ஒருவரை ஒருவர் பார்க்கும்போது சந்தோஷப்படுங்கள். ஒருவருக்காக ஒருவருக்கு நன்றி செலுத்துங்கள். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ கர்த்தர் உதவி செய்யட்டும். யாவரும் எழும்பி நிற்கலாம்.